தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக விளக்குகின்ற புதிய நிகழ்ச்சி இது. இன்றைய தினம் சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் வருடப்பிறப்பு புது வருடம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இப்பொழுது ஆரம்பித்துள்ள இந்த ஹே விளம்பி வருஷம் என்பது சிம்ம ராசியை பொறுத்தவரை இது ஒரு நல்ல வருடம். கடந்த 3 ஆண்டுகளை விட இந்த வருடம் நன்றாக இருக்கும். அதற்கு காரணம் 7ஆம் இடத்திலே இருக்கும் கேது 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. ராசியிலே இருக்கும் ராகு 12ஆம் இடமான கடகத்திற்கு நகரப்போகிறது. சிம்ம ராசிக்கு இந்த வருடம் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறது என்பதிலே சிறிதும் சந்தேகமே இல்லை. 7ஆம் இடத்தில் கேது, ராசியிலே ராகு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஜூலை மாதம் 27ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறும் பொழுது ராசியில் இருக்கும் ராகு பின்னோக்கி நகர்ந்து 12ஆம் இடத்திற்கு செல்லும். 7ஆம் இடத்தில் இருக்கும் கேது பின்னோக்கி நகர்ந்து 6ஆம் இடமாகிய மகரத்திற்கு வருகிறது. இது ஒரு பெரிய மாற்றம், இது ஒரு நல்ல மாற்றம். 6ஆம் இடத்திற்கு சனி கேது ஆகிய கிரகங்கள் வரும்பொழுது 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ரு ஆகிய 3ஐயும் இல்லாமல் செய்துவிடும். ருணம் ரோகம் சத்ரு இது 3 இல்லாமல் போயிடும். ருணம்னா கடன். சிலருக்கு நம்ம ஏதேனும் ஒரு விஷயத்திலே கடன் பட்டிருப்போம். கடனை அடைப்பதற்காக நமது கடமையாக சிலதையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அல்லது பணம் கடன் வாங்கி இருப்போம், அதை திரும்ப செலுத்த முடியாமல் போயிருக்கலாம். அந்த கடனை செலுத்துதலாக கடன் என்பதே இல்லாமல் பண்ணிவிடும். இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் கடன் என்பதே இல்லை. ஆரோக்கியத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம், வழக்குகளில் வெற்றி. இந்த 3ம் ராகு கேது பெயர்ச்சியால் நடைபெறுகின்றன. 12ஆம் இடத்திற்கு செல்கின்ற ராகு பயணங்களை ஏற்படுத்தும், சுப விரயங்களை ஏற்படுத்தும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் 12ஆம் இடத்து ராகு கொடுக்கும். மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நேரம் என்று அந்த ராகு கேது பெயர்ச்சியை சொல்லலாம். அதே போல் குரு பெயர்ச்சி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியன்று நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி இருக்கிறது. அது மிக ஒரு அற்புதமான நன்மையை செய்யும். 8குடையவன் 8க்கு 8ஆம் இடத்திற்கு வருவதால் அது யோகத்தை கொடுக்கும். அஷ்டமாதிபதி தன் வீட்டிற்கு 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது அது நன்மையை செய்யும். 8குடையவன் 8க்கு 8ஆம் இடத்தில் மறைய வேண்டும். மறைந்தால் அது யோகம். அது இப்போ இந்த குரு பெயர்ச்சியில் நடைபெறுகிறது. 5குடையவன் தன் வீட்டிற்கு லாபஸ்தானத்திற்கு வந்தால் யோகம். 3ஆம் இடத்திற்கு வரும் குரு அஷ்டமாதிபதி என்பதால் அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் வருவதால் அது யோகத்தை கொடுக்கும். அங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்க்க போகிறது. 7, 9, 11 ஆகிய வீடுகளை குரு பார்க்கவிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இது 3ஐயும் குரு பார்க்கிறது. அடுத்து வரப்போவது சனிப்பெயர்ச்சி. இந்த வருஷ கடைசியில் மார்கழி மாதத்திலே சனிப்பெயர்ச்சி வருகிறது. டிசம்பர் 19ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி என்ன பண்ணும்? அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வரும். அதுவே போரும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.